ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மிதுன் பழனிசாமி அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மகன். அவரை அதிமுகவிற்குள் கொண்டு வர காஞ்சிபுரம் கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதை முன்வைத்து திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தனது விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். தனது மகனை வாரிசை கட்சிக்குள் கொண்டு வர நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் செல்வதாகவும் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுகவில் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு பின்னணி என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார்கள், வரவேற்கிறேன். திரு துரைக்கர்ணா அவர்கள், வணக்கம். திரு துரை. வணக்கம். பொன் வில்சன் அவர்கள், வணக்கம். பொன் வில்சன். பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. துரைக்கர்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். காஞ்சிபுரம் கூட்டத்தில் நிர்வாகிகள் அப்படி பேசியதா ஒரு தகவல் இருக்கு. திரு மிதுன் பழனிசாமி அவர்களை கட்சிக்குள் கொண்டு வரணும்னு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வெளிப்படையா சொல்றார். அப்படி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்குன்னு. என்ன நடக்குது, என்ன பின்னணி இது? இல்லை, இது தலைமை கழகத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம்னு நினைக்கிறேன். மாவட்ட வாரியாக அவர் ஆலோசனை நடத்துவதாக இருந்தேன். இப்போ இந்த கருத்தை திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களே ரொம்ப வலிமையாக சொல்லியிருந்தார். பேர்கள்லாம் சொன்னார். அவருடைய பையன், அவருடைய மாப்பிள்ளை, இன்னொரு சம்மதியுடைய இன்னொரு பையன், ஒரு 4 பேர் அவங்க தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு. 2024 இந்த விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கணும்னு ஒரு 6 பேர் போய் சொன்னாங்கல்ல. அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட, உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சேமா வேலுசாமி, அதே மாதிரி செங்கோட்டைக்கு எதிராக கே.சி. கருப்பணன், அதே மாதிரி இங்கே கே.பி. அன்பழகனுக்கு எதிராக இன்னொருத்தர், அது மாதிரி இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தலைமை கழகத்திலேயே செங்கோட்டையனை மிக கடுமையாக விமர்சித்த கருப்பணன், அது மாதிரி ஆட்களை கொண்டு வந்து பொறுப்புகளுக்கு, மாநில பொறுப்பு, மண்டல பொறுப்பு, மாவட்ட பொறுப்புகளுக்கு கொடுத்து அவர்களுடைய அந்த முக்கியத்துவத்தை குறைப்பதில் பெரும்பங்கு திரு மிதுன் அவர்களும் அவருடைய அந்த மாப்பிள்ளைன்னு சொல்ற அந்த 2-3 பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்பவே சொன்னது. இந்த குற்றச்சாட்டை அவரே பொதுவெளியில சொன்னார். அப்ப இதை தாண்டி நடைபெற்று முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்தல இவங்களுடைய பங்களிப்பு பெரும்பாலும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த 10C 20C 5C அதெல்லாம் பார்ட்டிக்கு கொடுத்தாதான் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பரவலாகவே பேசப்பட்டது. கொடுத்தவர்கள் சொன்ன தகவல் 10C அதெல்லாம் என்ன கோடிகள்ல சொல்றோம். தேர்தலை எதிர்கொள்வதற்கு உங்களால பணம் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், அந்த கூவத்தூரில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த நம்பிக்கைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களை அணுகி இவர்கள் மூலமாகத்தான் இந்த சீட்டு இடப்பங்கீடெல்லாம் இருந்தது என்பது கட்சியில அவர்களோடு உடன்பட்டு இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு போட்டியில் இருந்தவர்கள், இந்த நிலைப்பாட்டை ஏற்காமல் வெளியில வந்தவர்களுடைய தகவல் தான் இது. திரு துரைக்கண்ணா, நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன், பவர் சென்டரா இவங்க இதுக்கு முன்பு இருந்திருக்காங்க, இப்ப நேரடியா கொண்டு வரணும்னு முயற்சிகள் நடக்குதா? அப்படி ஒண்ணு போகுதா? நிச்சயமாக அப்படி ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பரவலாக அங்கேயே. இப்போ நம்ம செங்கோட்டையன் சொன்ன, இப்போ சி.வி. சண்முகம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஏன் இந்த நாடகத்தை நடத்துறீங்க அப்படின்னு மிக கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தொடக்கத்திலேயே 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த 6 பேர்ல ஒருவராக இருந்தார். நான் என்னுடைய நினைவு சரியா இருந்த இந்த அரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ 2.5 மணி நேரம் பேசி முடித்து முடியவே முடியாது, அவர்கள் யாரையும் மீண்டும் கட்சியில் திரு ஓபிஎஸ்ஸையோ திருமதி சசிகலாவையோ யாரையுமே சேர்க்கவே முடியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அவங்களால தான் ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னா நீங்க கூட அங்க போயிருங்களேன். யார? செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், இந்த 6 பேரையும் பார்த்து அவர்களுக்கு தான் செல்வாக்கு, அவர்களால் தான் வெற்றி பெற முடியும்னா நீங்க கூட அங்க போயிருங்களேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே டேபிளை தள்ளிட்டு சி.வி. சண்முகம் எந்திரிச்சு, என்ன சார் பேசுறீங்க, நீங்க தான் கட்சியா, நீங்க வச்சதான் சட்டமா என்று குரலை உயர்த்திய போது செங்கோட்டையன் அவர்களும் இன்னொரு மூத்த அமைச்சர்
அவங்க 2 பேரும் தான் கையை பிடிச்சு வாங்க அப்புறம் பேசிவோன்னு கூட்டு போயிட்டாங்க. அப்போதிருந்தே இவர்களுக்கு உள்ளுக்குள்ள கனன்று கொண்டு இருக்கிறது எடப்பாடி எதிர்ப்பு மனநிலை. அதை சி.வி. சண்முகம் இன்னைக்கு வெளிப்படையா அந்த எதிர்ப்பு மனநிலைன்றதுனால சும்மா இட்டுக்கட்டி பேசுறாங்களா இல்ல உண்மையிலேயே அங்க ஒரு குடும்பத்தின் பிடி இருக்கா? திரு மிதுனோட ரோல் அங்க இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்ல, நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, செங்கோட்டையன் அதை வெளிப்படையாகவே சொன்னாரு. அதில் சம்பந்தப்பட்ட அவர் அணுகிய இப்போது தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சிலர், தோல்வியுற்ற ஒரு சிலர், எங்களால் இவ்வளவு செலவு பண்ண முடியாது என்று விலகிய சிலர், இவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய. ஒரு இடம் மட்டும் கேட்டுட்டு நான் வில்சன்ட்ட நகர்றேன். இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்றாங்க, திமுக வாரிசு கட்சிங்க, அங்க ஒரு குடும்பம் தான் வர முடியும் அப்படின்னு விமர்சனம் இருந்தது. திரு பழனிசாமி அவர்களே, நான் ஒரு சாமானியன், ஒரு கோடி தொண்டனா இருந்து நான் தலைமைக்கு வந்தேன், அது மாதிரி நீங்க யாராவது ஒருவர் வர முடியும்னு தான் இது வரைக்கும் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப அவர் வாரிசை கொண்டு வராருன்றது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, நம்ம அடிக்கடி பேசுறப்போ நான் ஒரு கருத்தை சொல்லுவேன். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தன் பிடிக்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தனித்தன்மையை, அதற்கு இருந்த அந்த முகத்தையே திரு எடப்பாடி பழனிசாமி சிதைத்து விட்டார் அப்படின்னு தான். ஒரு பெரிய கட்டமைப்பு பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான கட்சி, தொண்டர்களுக்கான கட்சி. அதை தனக்கான கட்சி என்று சுருக்கி விட்டார். அதனுடைய நீட்சியாக தன் பையனையும் அரசியலுக்கு கொண்டு வர விரும்புகிறார் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் திரு சி.வி. சண்முகத்தை அணுகி சொன்னதன் விளைவுதான் அதனுடைய அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். வில்சன், நீங்க எப்படி பாக்க? ஏன்னா இதுக்கு முன்பு செங்கோட்டையன் பேசினாரு, இப்ப சி.வி. சண்முகம் சொல்றாரு, என்ன ஏன் நாடகம் ஆடுறீங்க, வாரிசை கொண்டு வர போறீங்களான்றாரு. தப்பு இல்ல, நாடகம் நடத்தாதீங்கன்னு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல, ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ள கட்சி மாட்டிக்கிச்சுன்றார். இல்லை, இப்போது நான் செங்கோட்டையன் சொன்னதும் சண்முகம் சொன்னதும் சொல்கிறேன். செங்கோட்டையனும் சொன்னார், சசிகலா அம்மாவெல்லாம் ஒன்றா சேர்க்கணும் சொன்னார்ல. அதே தான் செங்கோட்டையன் பின்னாடி இருந்து வேலுமணியும் இந்த தடவை சொன்னார். நேராக சசிகலா அம்மாட்ட போய் நிற்கலையே. சசிகலா அம்மாவை வந்து விஜயை வந்து பேண்ட் ஷர்ட் போட்ட சசிகலா அம்மாவை பார்த்தாங்களா? அப்போது என்ன அர்த்தம்? அவங்க போகிறதுக்கு அவங்க செல்வாக்கு இங்கே குறையும் போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்றது தான். இன்னொன்று, இப்போ காஞ்சிபுரம் கூட்டம் வந்து கூட்டு கேட்டார், அதில் சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைமை மேலே மிகப்பெரிய விசுவாசம் வரும்போது தன்னெழுச்சியாக அடுத்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் போது உங்க பையனையும் கொண்டு வாங்கன்னு கூட 4 பேர் கேட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. இதே வந்து மூப்பனார் ஐயா கிட்டே கேட்டாங்க. மூப்பனார் ஐயா கிட்ட 34 எம்எல்ஏக்கள், வேலூர் ஞானசேகரன் இன்னைக்கு அதிமுக இருக்காரு, அவர் வந்து அவர் தலைமையில் தான் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வாசன் தலைவருக்கு எம்பி சீட் கொடுக்கணும், எம்பி சீட் அப்ப நாமினேஷன் கிடைக்குது. அப்போ சொல்லும் போது என்ன சொன்னார், உங்களுக்கு தெரியாது இல்ல, அப்படி சொல்றவங்க எல்லாம் பல காலம் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வெவ்வேறு கட்சிக்கு போயிருப்பாங்க. ஆமா, கட்சி உயிர்ப்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தகுதியானவர்கள் வரணும், திறமையானவர்கள். இப்ப நீங்க சொல்றது அதுதான். இல்லாட்டி பேரப்புள்ள வரைக்கும் நான் என்ன கேக்குறேன், இவர் வந்து எந்த விதத்துல வாரிசு வந்தாலும் சி.வி. சண்முகம் எதிர்க்கிறவர், அது ரொம்ப தெளிவா தெரியும். இப்போ கேபி நம்ம இவர் பழனிசாமி நம்ம டிவிலாம் பேசும்போதெல்லாம் சொல்றாரு, கேசிபி பழனிசாமி வேலுமணி பையன் விஜய் விகாஷ் பார்த்தாருன்னு சொல்றாரு. இப்போ சி.வி. சண்முகம் அதையும் எதிர்க்கிறாரு. ஏன்னா வேலுமணி இப்ப அவர் கூட இல்ல, வேலுமணி பையனும் அரசியலுக்கு வரக்கூடாது. இது உண்மையா பொய்யா வில்சன்? இல்ல, இதை தான் நான் சொல்றேன். உண்மைன்றது என்னது, அதாவது ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா, அவர் வராரு இல்ல வந்துறாரு, இல்ல வந்தாலும் என்ன தப்புன்றதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கு? அது வேற, அது வேற. அது வந்தா வராதுன்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட். வந்த பிறகு நம்ம பேச வேண்டியது அதிமுக கொள்கைக்கு நேர் எதிரா போயிடுது. இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லி களமாடல, அதான் சொல்ல வரேன். நான் கேக்குறது சொல்ற அதே விஷயம் தான் நான் சொல்ல வரேன். அதிமுக கொள்கைக்கு நேர் எதிரானது அப்படின் போது இதே மாதிரிதான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்னாரு. என்னன்னு, நாங்க ஒன்றும் மடம் நடத்தல, வாரிசை நியமிக்கிறதுக்குன்னு சொன்னாரு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு சொல்றேன், மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா சீட்டு கொடுக்கும்போது சி.வி. சண்முகம் எவ்வளவு எதிர்த்தாரு தெரியுமா? ஜெயலலிதா அம்மா விரோதியா பார்த்தார். ஏன்னா பி.எச். பாண்டியன் பையனுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜெயக்குமார் பையனுக்கு விஷ்ணுவர்தனுக்கு ஜெயவர்தன் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல வில்சன், நீங்க நல்லா ஆழமா பார்க்கக்கூடிய ஒரு இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த வாரிசு அரசியல் பத்தி பேசுறப்போ அதிமுகவில் என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா, சார் ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனுக்கு கொடுக்குறோன்றது ஒரு எம்பி சீட்டுன்றது. ஆனால் உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ அதிகார மையமாக இருக்கிறது. வாரிசு அரசியலுக்கும் வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பேசுனது அதிமுகவினர். இல்லை, இப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னா,
எடப்பாடி பதவி விட்டு இறங்கிடணும், அப்போ அவர் பையனை கொண்டு வந்துக்கலான்றீங்க. அதானே சொல்ல வராரு சிவி சண்முகம், அதுதானே சொல்ல வராரு. அப்போ இல்ல நீங்க சொல்ல வருது என்னது, எடப்பாடிய தலைவர் ஒருவருக்கு வாங்க வில்சன், எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இப்படி ஒரு முயற்சி நடக்குதா இல்ல நடந்தா என்ன தப்பு? நீங்க நான் சொல்றேங்க, சசிகலா அம்மாவை பொதுச் செயலராக நியமிக்கும் போது டிடிவி தினகரனையும் கொண்டு வரும்போது சிவி சண்முகம் எதிர்த்தாரா? அது வேற ஆர்குமெண்ட் சார். அது எப்படி சார் ஆர்குமெண்ட்? அப்ப இது நடக்குதுன்றீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது நடக்கல, ஆனால் நடந்த பொழுது இவர் எதிர்த்தாரான்னு கேக்குறேன். அப்ப இவர் எதிர்க்கிறது வாரிசு அரசியல் இல்ல, இவர் எதிர்க்கிறது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி மேல இருக்கிற விரோதம்ன்ற நான் அத சொல்ல வரேன். இல்லாதது பேசுறாங்களா? ஆமா, இல்லாதது பேசுறாங்கன்னு கிடையாது சார். நாளைக்கு இருந்தாலும் சரி எடப்பாடியை மட்டும் குறி வச்சு பேசுறாங்க. அன்னைக்கு சசிகலா அம்மாவையோ டிடிவியோ இவங்க பேசல. இதே சிவி சண்முகம் என்னோட தலைவர் சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னா ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் போகுதுன்ற இல்ல சார், முயற்சினே நடக்காது சார். எப்படி சார் முயற்சி நடக்கும்? நாளைக்கு எடப்பாடியே நீங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு, இந்த இடத்துல என் பக்கத்துல இருக்காரு பாருங்க, வேலுமணியை சுட்டி காட்டி சொன்னாரு, இவர் நாளைக்கு கட்சி தலைவர் ஆகலாம், தொண்டர்களை காமிச்சு சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க சொன்ன திமுக சொல்ல முடியுமா? இல்ல அப்ப அதுக்கு தானே இப்ப ஒரு இடிமலை செய்தி இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்றேன், பையன் வர்றதுக்கும் கட்சி வாரிசு வர்றதுக்கும் வேற வித்தியாசம். அதிமுக அப்படி வாரிசுன்னு வர முடியாது. எந்த கட்சி தலைவருமே தன்னுடைய மகனை கொண்டு வந்தாலோ மகளை கொண்டு வந்தாலோ அவங்க வாரிசா வர முடியாது. அப்படி நிச்சயமா வர முடியாது. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை திறமை இருக்கலாம், உழைக்கிற எண்ணம் இருக்கலாம், தூய நேர்மையான இது இருக்கலாம். நாளைக்கு சிவி சண்முகம் கூட தலைவர் ஆயிட்டு அவர் பையன் கூட வரலாம். ஆனால் அது வாரிசாக வர முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வர முடியும். அடிப்படை உறுப்பினராக தான் இருக்க முடியும். பதவிகள் கிடைக்கும். ஆனால் நீங்க போட்டியா களத்துல வந்து நியமிக்கிற மாதிரி கட்சி கட்டுப்பாட்டோடு நியமிக்க முடியாது. தலைமை பதவிக்கு வரமாட்டாரு. எடப்பாடிக்கே எதிர்ப்பு இருக்குதுன்னா அவர் பையனுக்கு எப்படி எதிர்ப்பு இல்லாம இருக்கும்? ஆனா இப்ப துரைக்கர் நான் சொல்றது, இப்ப திரு மிதுன் அவர்கள் இன்னும் அவருக்கு நெருங்கியவர்கள் வந்து கட்சியில முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பங்கு பதவி இல்லாதப்பே இருந்தாங்களா? இதெல்லாம் கட்டுக்கதைகள், கற்பனை, முழுக்க ஃப்ரீயா கற்பனைகள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அதற்குரிய ஆதாரங்கள் என்ன இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆதாரங்கள் நம்ம பேசலாம், எவ்வளவு வேணா பேசலாம். இப்ப நீங்க இதையும் முற்றா மறுப்பீங்க. திரு செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, அவர் ஆட்சியில் இருந்தபோது கூட திரு முத்துன் அவர்களை பார்த்தா போதும், அவர் தாங்க எல்லாம் முடிவு எடுத்தாருன்னு பேசினார்ல, அது உங்களுக்கே தெரியும். அது மாதிரிலாம் இல்லைன்றீங்களா சார்? அன்னைக்கு நீங்க இப்ப அவருக்கு இன்னொரு ரெண்டு பேரை சொன்னார்ல, அது பேர் சொல்லுங்க. அவங்க மருமகனோ மச்சானோ ஏதோ ஒன்று பேர் சொல்லுங்க. ஆமா, எதுவுமே தெரியாம, அடையாளமே தெரியாம அவங்க வந்து ஆதிக்கம்னா, நீங்க இப்ப நான் ஒண்ணு வேணாம், திண்டிவனத்துல நின்றவரு விழுப்புரத்துல நின்றாரு சிவி சண்முகம். விழுப்புரத்துல நின்றவரை அவருக்கு தோத்த பிறகு எம்பி சீட் வந்து மிதுன் தான் கொடுத்தாரா? இல்லன்றீங்க. அப்படி ஒண்ணு நடக்கல. தோத்த பிறகு எம்பி சீட் வாங்கினாரா சார்? எப்படி வாங்கினாரு? சரி, எம்பி இன்னும் 2 வருஷம் இருக்குது. அந்த நேரத்துல மயிலம் கொடுக்கணும்னு மிதுன் தான் கொடுத்தாரா? மயிலம் தொகுதி கட்டுக்கதைகள். இப்ப நீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இது ஏதாவது இருக்குதா? அப்ப இன்னும் 2 வருஷம் இருக்குது சார். மயிலம் தொகுதியை கேட்கிறாரு. அந்த 2 வருஷம் இப்ப போச்சு. இப்ப அதனால இப்ப காங்கிரஸ் சொல்றாரு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது, அப்படி வந்தா கூட ஒரு கடைகோடி தொண்டனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது எப்படி? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள்ல பலருக்கும் தெரியும். குறிப்பாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 100% தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிதுனுடைய ரோல் என்னங்கிறது நிச்சயமா தெரியும். நான் சொல்றேன் சுருக்கமா சொல்லுங்க. இங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பிரபல மருத்துவர், சென்னையை சேர்ந்தவர், ஒரு திருமண விழாவில் மிதுனை சந்திக்கிறார். நான் பாஜகவில் சென்னைக்கு சீட்டு கேட்டிருக்கேன். அங்கிள் நீங்க ஏன் அங்க போறீங்க, முதல்ல ஒரு 3C கொடுங்க, நான் அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன். நேரடியாக என் உறவினர் அந்த மருத்துவர் நான் சொல்றேன். கேசி பழனிசாமி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. எஸ்பி வேலுமணி பையன் தங்கமணி பையன் சொன்னாரு. இல்ல அதாவது தலைமை பொறுப்பு அதுதான். இல்ல விஜயநாத் தான் சுட்டி காட்டினார். தலைமை பொறுப்புல ஏற்கனவே சிவி சண்முகத்துக்கு இல்ல சார். இப்போ ஒரு மாசம் சிவி சண்முகம் தன்னிலை விளக்கத்தை என்ன சார் கொடுத்திருக்காரு? அவர் மேல இருக்கிற பழி சொல்லுக்கு என்ன சார் விளக்கம் கொடுத்திருக்காரு? 25 பேரை கூட்டு போய் ஒரு கட்சிக்கு போனீங்கல்ல, அந்த 25 பேர்ல 24 பேர் காணுமே சார் உங்க பின்னாடி ஒரு மாசத்திலேயே. அந்த 24 பேரே உங்க மேல விசுவாசம் இல்லையா சார்? அப்ப அதுக்கு என்ன பதில்? அடுத்தது என்ன சொல்றேன், மறுபடியும் நீங்க வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்களா இல்லையா? பேசலாம். இப்ப பிரியன், இப்ப குற்றம் சாட்டுபவர்களை விட்டுறலாம், அவங்கள நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். ஆனா குற்றச்சாட்டை எடுத்து பேசுறப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை பேசுறாங்க, இப்ப திரு சிவி சண்முகம் அவர்கள் பேசுறாங்க. அதிமுக இதுவரைக்கும் எப்படி களமாடிச்சு அப்படின்னா, திமுகவை நீங்க வாரிசு அரசியல்,
நீங்க அடுத்து இவரு, அதுக்கு அடுத்து பேர பசங்க அப்படின்ற அளவுல தானே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? வில்சன் சொல்றாரு இது எல்லாமே கட்டுக்கதை. துரைகர்ணா சொல்றாரு மிதுன் வரட்டும்ன்ற நான் வரமாட்டேன்னு சொல்ல சார், வரணும்னு விரும்புவாங்க சார் தொண்டர்கள். அதே மாதிரி சிவி சண்முகம் பையன் இருந்தாலும் வரணும்னு விரும்புவாங்க. எஸ்பி அப்ப நீங்க திமுக இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். தலைவர் ஆக முடியாது, கட்சி தலைவர் ஆக முடியாது சார். கட்சி உங்க பிள்ளைங்களே உங்க கட்சிக்கு வரலன்னா அப்புறம் எப்படி சார் ஜென்சி கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? இல்ல இல்ல, அது வேற இது அதுதான் அதேதான். இல்ல அப்ப தலைவர் பிள்ளை மட்டும் வரக்கூடாது, மற்ற எம்பி எம்எல்ஏக்கள் எல்லார் பிள்ளையும் வரலான்றீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லவே அதுதான் இல்ல. இப்ப வாரிசு அரசியல்ன்றோட அர்த்தம் என்னன்னா, நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த அஸ்திரத்தெல்லாம் வச்சு திமுக அடிச்சீங்கல்ல, அந்த அஸ்திரத்தை தான் எடுத்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க எடுக்க போறீங்களான்னு. பிரியன், உங்க பதில் என்ன பிரியன்? அதாவது சார், இப்போ மிதுனுக்கு கட்சியில் எந்த ரோலும் கிடையாது. அதனால் அவர் செய்யறதுக்கெல்லாம் ஆதாரம் நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் எப்படி அதிகாரப்பூர்வமாக செய்ய முடியாது இல்லை, எல்லாம் திறமையாக தான் செய்வார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்ட்ராட்டஜி டீம் அதெல்லாம் எல்லாமே திறமையாக தான் செய்கிறாங்க அவங்க. அதனால் அவருடைய ரோல் இருக்குது. பழனிசாமிக்கு உதவுறாருன்ற விஷயம் அது தவறும் கிடையாது. ஓகே, பண்ணிட்டு போட்டோம். ஆனால் தலைவரோட பையன் அரசியலில் வருதுன்றது அடுத்த தலைவர் உருவாக்குற ஒரு விஷயம் தான். அவர் இன்னொரு தொண்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவர் பொதுச் செயலாளர் பையன்னா அவர் அடுத்து தலைமைக்கு தான் உருவாகிறார். ஆக்சுவலாக ஸ்டாலினோட பையன் உதயநிதி தலைமைக்கு தான் போவார். பழனிசாமி பையன் வந்தாலும் தலைமைக்கு தான் குறி வைப்பார். இப்போ அவருக்கு என்ன அவசியம்னா, அதிமுகவுக்கு என்ன அவசியம்னா, 31 தேர்தலில் விஜய் இருப்பார், அண்ணாமலை இருப்பார், உதயநிதி இருப்பார். இங்கே எல்லாம் வயசானவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு இளைய முகத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு தயார் பண்றாரு அவர். ஆக்சுவலா அப்போ இளைய முகம் அதிமுகவில் இல்லையா? இல்லை, அவர் பையனை தான் அவர் தயார் பண்ணுவார். அவரோட இன்ட்ரெஸ்ட் சார், அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? நம்ம பையனையும் கொண்டு வரணும்னு இருக்காது அவருக்கு. இயல்பான விஷயம் தான். எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னோட பையன் வரணும்னு நினைக்க மாட்டாங்களா சார்? ஆனா அதுதான் நான் ஏடிஎம்கே டிஎன்ஏ என்னவா இருந்தது? எம்ஜிஆர் அவர்கள் இருந்து தொடங்கி ஜெயலலிதா அவர்கள், ஏன் இப்ப எலெக்ஷன்ல கூட திரு பழனிசாமி அவங்க என்ன பேசினாங்க, அது மாறுதா? அப்ப அந்த தன்மை மாறுதான்னு கேட்கிறேன். விஜய் சொன்னதான் சொல்லணும். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார்ல, அது ஓரளவுக்கு உண்மைதான். அது கட்சி தோத்து 2 மாதம் ஆக போகுது, 1.5 மாதம் ஆக போகுது. இன்னும் பொதுக்குழு கூட்டி விசாரிக்கவே முடியல, இல்லை விவாதம் பண்ணவே முடியல. என்ன சொல்றாரு இன்னைக்கு சிவி சண்முகம்? உங்கள் ரூமில் எத்தனை தடவை நாங்கள் பேசியிருக்கோம், எத்தனை தடவை எதிர்க்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். கடைசியில் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுன்னு வந்திருக்கோம், கட்சி கட்டுப்பாட்டு கருதி. இப்போ நாங்கள் திருப்பி சொல்கிறோம். நாங்கள் எத்தனை தோல்வி நம்ம தொண்டர்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லி நீங்கள் சமாளிக்கலாம், அது வேறு விஷயம். அதெல்லாம் உதவாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போய் கேட்டாலும் அதிமுக பலவீனமாக இருக்காலும் பலவீனமாக தான் இருக்குது. டெய்லி 10 பேர் போகிறாங்கன்னா போயிட்டு தான் இருக்கான். பழைய மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட்டே போகிறான். இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போகிறவங்களாம் துரோகின்னு சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஆனா இன்னொரு புறம் என்ன நடக்குது, அதை நீங்க சரின்றீங்களா? அப்ப வில்சன் அதுக்குள்ள என்னன்னு தெரியல, வந்தா தவறு இல்லை. ஆனா அவர் சொல்றது அது தலைமை பதவிக்கு இல்லைன்னு. நம்ம இந்த டாபிக் உள்ள பேசணும்னா, அதிமுகக்குள்ளும் வாரிசு அரசியலா? அதிமுகக்குள்ளேயும் வாரிசு அரசியல் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் வெளிப்படையா பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இதுவரையும் தலைமுறையில் இருந்தாரு, இப்போ வெளிப்படையாக கொண்டு வரணும், மிதுனை கொண்டு வரணும், கட்சியில் இறக்கணும். ஏன்னா 31 தேர்தல், வரப்போகிற தேர்தல்லாம் இளைஞர்களோட மோதலாக இருக்கும் இல்லையா? அதில் நம்ம அதிமுக சார்பாக நெருக்கடி விமர்சனம் வராதா உள்ளுக்கு? வரும், கண்டிப்பாக வரும் சார். எல்லா கட்சியிலும் இல்லையா? நான் மட்டும் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்பார் அவர். முதல்ல அப்படி கொண்டு வருவாங்க. இளைஞர் அணியில் ஒரு பொறுப்பில் இருப்பார். ஒரு வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த தகுதியை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவாங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள் பண்ணாதா? 19 எப்படி ஸ்டாலின் கொண்டாண்டாரு, இன்னைக்கு அவர் என்ன இதே உதயநிதி எந்த இடத்துல இருக்காரு? அப்படிதான் கொண்டு வருவாங்க. ஸ்டாலினாக்காவது 40 வருஷம் ஆச்சு, உதயநிதிக்கு 7 வருஷத்துல வந்துட்டார்ல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, அதே மாதிரி பழனிசாமி கொண்டு வருவார். அடுத்த 3 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கண்டிப்பாக கொண்டு வருவார். அவர் இப்போ கட்சி அவர் கையில் இருக்குது சார். அவருக்கு அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிவி சண்முகம் உட்பட, சிவி விஜயபாஸ்கர் உட்பட நிறைய பேர் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் இன்னும் பொதுச் செயலாளராக உங்களை தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் கட்சியை ஜனநாயகபூர்வமாக நடத்துங்க, ஒரு பொதுக்குழு கூட்டுங்க, விவாதிங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. அந்த குரலுக்கு செவியை முடிக்கவே மாட்டேறீங்க. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டால் கட்சியில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாத போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரே ஒரு நிமிடம், இந்த மூத்த தலைவர்கள் கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒற்றுமையோடு செயல்படுவோம் என்று வலியுறுத்துகிற எல்லோர் மீதுமே நடவடிக்கை எடுக்கிறதுனுடைய உள் நோக்கமே அதுதான். மூத்தவர்கள் யாருமே தன் பையன் மிதுனுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அந்த அது ஒரு பாயிண்டா? அதுதான் எதிரிகள் வேண்டாம், நம்ம கைக்கு அடக்கமா கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வெளிப்படையான விஷயம் சார். அதிமுக பொறுத்த மட்டும் மிதுனுடைய ரோல்ன்றது முக்கியமான ரோல் சார். அதுக்கு ஆதாரம்லாம் கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் அவர் இல்லை. அவர் செய்யற வேலைகள் எல்லாமே திரைமுறை வேலைகள் தான். அதனால நீங்க ஆதாரம் கொடுக்கவே முடியாது. மறுக்கலாம், இதுக்கு எங்க ஆதாரம் கேட்டு மறுக்கலாம், ஆனா முடியாது. நேரடி அரசியலுக்கு இப்போ திமுக சிலர் இருக்காங்க அதிகார மையத்தில், அவங்க செய்யறதுக்கு ஆதாரம் கேட்டா கொடுக்க முடியுமா உங்களால? அவங்க தான் ஸ்டாலின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு நிறைய பேர் பேசுறாங்க.
நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு ஆதாயம் கேட்டால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உண்மை இதுதானா? இப்ப நேரடி அரசியலுக்கே கொண்டு வராங்களா? இப்ப நேரடி அரசியலுக்கு இன்னொரு கொண்டுறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த நிர்வாகிகள் மூலமா வந்து ஆழம் பார்க்குறாங்க. நிர்வாகிகளை பேச விட்டுட்டு கட்சி விரும்புது அப்படின்ற ஆங்கிள் அதை கொண்டுறாங்க. ஆக்சுவலா அதுதான் இந்த நாடகம் வேண்டாம்னு சொல்றாரு சி.வி. சண்முகம். நீ கொண்டதெல்லாம் நேரடியாக கொண்டு வாங்க. இந்த நாடகம் கட்சி விரும்புதுன்ற நாடகத்தை இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம், அடுத்து திருவள்ளூர் மாவட்டம், எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. சொல்றது அதுக்கு வில்சன்ட்ட தான் கேட்கணும். பல வாரிசுகள் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. எல்லாமே இதே மோட் ஆஃப். ஆமா இதேதான். கட்சி விரும்புதான். நீங்க எல்லா வாரிசு வில்சன் அப்படி ஒரு முயற்சி நடக்குதா? அததான் ஏன் நீங்க நாடகம் ஆடுறீங்க? உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அது செய்ய போறீங்கன்றதை தான் சொல்ல வராதா? அப்படி பார்க்கணும். இல்ல சார், கொண்டு வரணும்னு நினைச்சா ஏன் சார் நாடகம் ஆடி கொண்டு வரணும்? ஒரு இளைஞர் வந்து ஒரு கட்சியில சேரணும்னா, இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் பையன் தாவேகால சேர்ந்துட்டு அப்புறம் இவர் போய் சேர்ந்து இன்னைக்கு சபாநாயகர் சார். தனபால் அவர்கள் பையன் இன்னைக்கு எம்எல்ஏ சார் அங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் எந்த சூழ்நிலை, நீங்க தலைமை பதவிக்கு அந்த போட்டின்னா நீங்க அதை விமர்சனம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் கிடையாது. மற்றபடி எல்லாம் நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க துரைக்கண்ணா இருக்காரு, அவர் பையன் வரணும், அப்பதானே கட்சி வளரும். அது நீங்க ரொம்ப உங்களோட வாத திறமையால அதை சைட்லைன் பண்ணி. நான் என்ன கேட்கிறேன், பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் முதல்ல உள்ளுக்குள்ள வரப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு பொறுப்பு இளைஞரணி கொடுக்கறப்ப பலருமே என்ன சொன்னாங்கன்னா, எத்தனையோ அணிகளுக்கு ஒருபோதும் வரமாட்டேன். அது வேற. நான் அதையும் தாண்டி இருங்க வில்சன், கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இருக்குது. வில்சன் ஒரே ஒரு பாயிண்ட், நான் தலைப்பின் கணம் கருதி சொல்றேன். அன்னைக்கு என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா, எத்தனையோ பல அணிகள் இருக்கு, அதுல ஒரு அணி தான் இளைஞர் அணி, அப்படிதான் நீங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்களான்னு. ஆனா பிரியன் சொல்ற மாதிரி அதனோட எலிவேஷன் எப்படி இருந்தது? இப்ப திரு மிதுன் அவர்கள் வரலாம் அடிப்படை உறுப்பினரா, ஆனா அவரோட எலிவேஷன் எங்க இருக்கு? இல்ல, அது கற்பனை இல்ல, நம்ம கற்பனை தான் இப்ப சொல்றது. இப்போ கலைஞர் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஸ்டாலினுக்கு எலிவேஷன் இருந்துச்சா? எந்த அடிமட்டத்திலிருந்து எல்லா கட்டத்திலையும் எல்லா பதவிகளையும் இருந்து எல்லா சிரத்தையும் வேதனையும் அனுபவிச்சு கடைசி கட்டத்துல அவர் வராரு. அந்த கட்சியிலே அப்படின்னா இதுல வாரிசு இருக்காதுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்ற இடத்துல நேரடியா வாரிசுக்கு அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? சொல்ற மாதிரி திசை திருப்புறாங்க. பழனிசாமி வந்து இந்த தோல்வியை வந்து திசை திருப்புறாரு. இந்த தோல்விக்கு பொதுக்குழு கூட்டாம, விவாதம் நடத்தாம, கட்சியை வந்து சீரமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்காம, சீனியர் லீடர்ஸை கன்சல்ட் பண்ணாம, இந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு இந்த மகன் விஷயத்தை கலைப்பிருக்காரு. அது பின்னாடி வந்து எல்லா நிர்வாகிகளும், எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் விரும்பினாங்க, என் பையனை கொண்டுருவார். ஆனால் மற்ற பசங்கள் வரத்துக்கும் மிதுன் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மிதுன் வந்து நேர தலைமை பதவி நோக்கி தான் போவார். அது நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம், அவர் எப்படி தலைமை பதவி நோக்கி போவார் அப்படின்லாம் சொல்லலாம். பட் டெஃபினட்டு அவர் வந்து விஷயத்தை திசை திருப்பி மிதுனை வந்து கட்சியில் முக்கியமான இடத்துக்கு கொண்டதுக்கான முயற்சியில தான் இறங்கியிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. விஷயத்தை திசை திருப்புறார். துரைக்கண்ணா சொன்ன 2 புள்ளி செங்கோட்டையன் அவர்களும் இதை சொன்னாங்க. ஒரு குடும்பம் வந்து கட்சிக்குள்ள இருக்கு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இது ஜனநாயகத்தன்மை இல்லாமல் இருக்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு திரு சி.வி. சண்முகம் அவங்களும் அதே தான் சொல்றாங்க. இப்போ நிர்வாகிகள் பேசுறது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதை நோக்கி நகர்றாங்களா? அப்படி ஒரு திட்டமிடலோட நகர்தல் நடக்குதா? இல்லை, முதல்ல இன்னைக்கு அந்த கூட்டத்தில் என்ன நடந்து நிர்வாகிகள் நடந்ததுங்கிற முறை சொல்லிடலாம். என்னன்னா, காஞ்சிபுரம் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, மிதுன் பழனிசாமியை வந்து இளைஞர் அணிக்கு பொறுப்புக்கோ இல்லை ஒரு ஐடி விங்குக்கான பொறுப்புக்கோ கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அது சொல்லும்போது உடனடியாக அதை மறுத்து பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அதில் எனக்கு மறுத்துறாரு, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை வந்து ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசுறாங்க. திரும்ப கே.பி. முனுசாமி அவர்கள் பேசும்போது, ஒருவேளை மிதுன் பழனிசாமி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு அவர் கொடுத்தா பொதுச் செயலாளருங்கிற பேர்ல நீங்க வந்து மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். ஸோ முதல் கூட்டத்தில் நீங்க அவங்க பேசுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இயல்பா நடக்குதுன்றீங்க? இயல்பா நடக்குதோ இல்லை சொல்லி வச்சு நடக்குதோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நடப்பது நல்லது இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பாருங்க, நிழல் மனிதர்கள் வெளிச்சத்துக்கு வருவது ரொம்ப நல்லது. இப்போ சுனில்னு ஒருத்தர் ஜெயலலிதா காலத்திலே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஜெயலலிதா காலத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. அவரோட போட்டோ பார்த்தா முந்தா நாள் தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வருக்கு நிழலா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் சைட் போட்டோ தான் நான் பார்த்திருக்கேன். வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல, நீங்க பின்புறம் இருந்து நிழலாக இருந்து அதிகார மையமாக இருப்பதுன்றது வேற. நம்ம பேசுற அது வேற. நான் பேசுவது வாரிசு அரசியல் பத்தி. அதுதான் சொல்றேன். நீங்க தொடர்ந்து இதே ரோல மிதுன் பழனிசாமி செய்தால் கட்சிக்கு நல்லதோ இல்லையோ, கட்சி எப்படி வேணா போட்டோம், நாட்டுக்கு நல்லது இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லை. மிதுன் பழனிசாமி கூட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் வெளிச்சது கொண்டு வருவது நல்லது. அவருக்கு இவ்வளவுதாங்க பொறுப்பு கொடுத்துருங்க. என்ன பொறுப்பு? ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் அதை ஃபங்க்ஷன் அவர் வெளிச்சத்தில் வைத்துக் கொள்வது கட்சிக்கு நல்லது,
நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏழு மனிதரா இருந்துட்டு இருந்தாருன்னா அது அவரு என்ன பண்றாரு, இது பிரியன் சார் சொன்ன மாதிரி தான், என்ன பண்ண நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, பண்ண முடியாது. சோ இப்படி ஒரு கோரிக்கை வரும்போது நிச்சயமாக இது வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருக்கு திரும்ப நீங்க இதை வந்து என்கரேஜ் பண்ணா அந்த வாரிசு அரசியல் பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அதிமுகவோட கோர் கான்செப்டே அதுதான். ஏன்னா இது தொண்டர்களால் நடத்தப்படுகிற கட்சி. இந்த கடந்த பிரச்சாரத்துல அதிகமா அவர் பேசினதே அதுதான். தொண்டர்களால் நடத்தப்படுற கட்சி, யார் வேணாலும் இங்க வரலாம், யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவே மாட்டார். சரி. சோ ஆனா நம்ம எப்படி பார்க்கணும்னா, சரி வாரிசு அரசியல் பேசாமல் பேசியதால் அதிமுக என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அதை முதல்ல பார்க்கணும். இல்ல அதை பேசாமல் திமுக கடந்து போகுது இல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து பலன்னு பார்த்துட்டோம்னா எதுவுமே தேவையில்லை, பலனுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன்ற ஒரு தன்மை. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா? அந்த எதுவும் இல்ல, நம்ம வந்து நம்ம ஓகே நம்மளும் வாரிசை கொண்டு வந்துருவோம். வாரிசு அரசியல் கான்செப்ட் எல்லாமே ஒரு கட்சி ஆட்சியை நோக்கி போவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிற விஷயம். என்னங்க இவங்களே பவர்ல வந்தா அப்புறம் யாருங்க அப்படிங்கிற அதுதான் பேசுறாங்க. அதனாலதான் மக்கள் வந்து திமுக அதிமுக நிராகரித்தார்கள். ஓட்டு காரணம் தான். இப்ப கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க ஒரு ரோட் மேப், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கட்சி இருக்கணுங்க. சரி, அப்ப அந்த ரோட் மேப் திமுக இருந்து உதயநிதி இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அவருக்கு என்ன நீங்க எதிர்கட்சி தலைவரோ செயல் ஏதோ ஒன்று கொடுங்க, ஆனா அவர் கட்சியின் முகமாக 20 வருஷம் இருக்க போறாங்க நம்பிக்கை இல்ல. இப்போ இல்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வாரிசுகள் இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்ல. சித்தாந்தம் கட்சியை வழி நடத்துற தன்மை இருக்குல்ல. இப்ப இடதுசாரிகள் வெற்றியோ தோல்வியோ பொலிட் பியூரோ இருக்கு, அமைப்பு இருக்கு, கட்சியை வழி நடத்தினாங்கல்ல. நீங்க வாரிசு இருந்தா மட்டும்தான் கட்சி இருக்கும் அப்படின்னு அதை ஒரு நிறுவனம் மாதிரி எப்படி காமிக்கிறீங்க? நீங்க சொல்றது அது ரெண்டு, நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. சித்தாந்த அரசியல் இருக்கிற கட்சிகள்ல வாரிசு அடையாளங்கள் இருக்காது. ஆனால் அந்த சித்தாந்தம் மறைமுகமாக RSS உடைய பொலிட்டிக்கல் விங் தான் பிஜேபி. RSS என்ன சொல்லுதோ சரிதான். அந்த சித்தாந்தத்துல வரும்போது வாரிசு இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி போலிட் பியூரோ கிடையாது. முக்கியமானது யூனியன் தொழிலாளர்கள் தான் உயிர் நாடி கம்யூனிஸ்டுகளுக்கு. அந்த தொழிலாளர்களை மீறி செய்ய முடியாது. அதுதான் அது போல ராம்கி நம்ம எங்க கொண்டு நீங்க இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்துட்டு இருந்தீங்க? யாரு வேண்டுமானாலும் நீங்க தலைமை பதவிக்கு வர முடியும். இன்னும் பொதுக்குழு விதி அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திருத்தினது வேற ஒரு தன்மையில திருத்தி சாமானியனோட அட்டாச் ஆனாங்கல்ல. இப்ப அதெல்லாம் இல்ல. ஒரு நிறுவனம் மாதிரி 20 வருஷத்துக்கு இருக்கணும்னா நான் அடுத்து என்னோட வாரிசு, அதுக்கு அடுத்த வாரிசு, இப்படி இருந்தாதான் இந்த கட்சியை பாதுகாக்க முடியும்ன்ற தன்மை வேற. கட்சி தான் கையில இருக்கும். இல்ல இதுல ஒரு மக்கள் ஆதரவு இருக்குமா? நீங்க ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, திமுகங்கிற கட்சி நிச்சயமாக நீங்க என்ன சித்தாந்தங்கள் சொன்னாலும் ஒரு தலைவர் நம்ம பார்க்கிறோம். அந்த தலைவர் 20 வருஷம் செயல்பட போகிறார், நம்ம கண் கூட தெரியுது. தாவேக்காங்கிறவர் விஜய் என்பவர் இருக்க போகிறார். விஜய் இருந்தால்தான் அந்த கட்சி இருக்க போகுது. அதனால கிளியரா தெரியுது. நீங்க சொல்ற இடதுசாரிகள் தேசிய கட்சிகள் எல்லாமே அவங்க டெல்லியில இருந்து என்ன ஆணை வருதோ அதை பொறுத்துதான். இதை தாண்டி அதிமுக கட்சி இருக்கணும்னா நீங்க 20 வருஷம் இருக்குங்கிறதுக்கு என்ன வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கு? நம்மளே திரும்ப சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம், அதிமுக இருந்து அப்படியே புறப்பட்டு எல்லாம் போயிட்டே இருக்காங்க எல்லான்ட்டு. இன்னைக்கு சிவி சண்முகத்துடைய உள்ள மனக்குறையே என்னன்னா, அந்த மயில முருகன் அவருக்கு இன்னும் வழிகாட்டல, எந்த வழிக்கு போறதுங்கிறது இந்த முருகப்பெருமா இன்னும் வழிகாட்டல. அதனால அவர் தடுமாறிட்டு என்னமோ சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவர் பாமகவோட ஆப்ஷன் வச்சுக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு 30 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு பாமக தான் காரணம் எல்லாம் சொல்றாரு. ஒருவேளை பாமக ஜாயின் பண்ண போறாருன்னு தெரியல. சோ அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அவர் சொன்னது அவர் பல விஷயங்கள் சொல்றாரு. நான் கேட்பது இந்த விமர்சனம்ன்றது இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கிறது. அதாவது ஒரு நிர்வாகிகள் மத்தியில இப்படி ஒரு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்கவங்க வந்தா வாரிசு நிச்சயமா விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த கட்சியோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அதை தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா, நிழல் மனிதர்கள் எல்லோருமே பொதுவெளிக்கு வரணும். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவை மட்டும் நான் வச்சு நான் அவங்களுடைய செயல்பாடுகள் முடிவு பண்ணல. அவங்களுக்கு பொறுப்பே இல்லைனாலும் வெளியில இல்ல. அதாவது நான் அந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றது, நிழல்ல பின்னாடி இருக்கிற தன்மைன்றது வேற. அவங்க ஒரு தொண்டனாக ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் சார், செயல்படுறதுன்றதுல கூட மாற்று இல்ல. அவர் எப்படி எலிவேட் பண்ணப்படுறாருன்றது. இங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்க வாரிசுகள் எப்படி தலைமைக்கு வந்தாங்க, என்ன பேட்டர்னை கடைபிடிச்சாங்கன்றத பாருங்க. இப்ப நான் கேட்பது, திரு மிதுன் அவர்கள் வருவாங்க, அவர் ஒரு சாமானியரா தான் இருப்பாங்க. போஸ்டர்ல அடிச்சா கூட யாருக்கு சீனியாரிட்டி இருக்கோ அப்படிதான் இருக்கும். இவர் ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்க போறாரா? இல்ல நான் கேட்பது, திரு இபிஎஸ் அவங்களுக்கு இணையா திரு மிதுன் இருக்க போறாரா? போஸ்டர் அரசியல் இபிஎஸ்க்கு இணையா வருவதற்கு இபிஎஸ்ஏ அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது அந்த அளவுக்கு இல்ல சார், அதுக்கு அடுத்த படம் அவரா இருப்பாரா இல்லையா? ஒரு ஐடி விங்குக்கான வரத்துக்கான அனைத்து வாய்ப்பு, ஒரு இளைய முகமாக, வேற ஒண்ணு நீங்க இளைய முகத்தோட பவர் சென்டராக வருவதுக்கு நான் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். மிதுன் பழனிசாமி இன்னைக்கு தான் போறார். அவர் 2021 அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு பெரிய பவர் சென்டரா தான் உலா வந்தார்.
5 ஆண்டுகள் நான் சொல்றேன், 5 ஆண்டுகள் அவரை வந்து இந்த நிழல் மனிதராக, அதனால திரும்ப சொன்னேன், இந்த நிழல் மனிதர் இனிமேலாவது வெளிச்சத்துக்கு வரணும். இல்ல என்ன நீங்க சொல்வது என்ன பவர் சென்டர்னா என்ன அவர்கிட்ட என்ன அதிகாரம்? அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அப்ப இருந்தா கான்ட்ராக்டர் யாரு எங்க அதெல்லாம் வந்து நம்ம ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணி செஞ்சா அவர் இருந்தார், அதான் சார், அவர் நிழல் மனிதராக அப்பவே இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு அவரை வந்து கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்கிறது இந்த கட்சிக்கு நல்லது. அந்த வெற்றிடம், அந்த தேவை இருக்கிறது, அந்த கட்சிக்கு தேவை இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அவர் வந்தாரு கூட நீங்க ஒண்ணு மட்டும் நிச்சயமா உறுதியா சொல்லலாம், எடப்பாடியால மேதையில வச்சுன்னு சொல்ல முடியும், எனக்கு அடுத்தது யாருனால வரலாம், மிதுன் கிடையாது, யார் வேணாலும் வர முடியும் இந்த கட்சியில, அவரால சொல்ல முடியும். ஆனா மற்ற கட்சியில அப்படி சொல்ல முடியாது, தொண்டர்கள் கூட சொல்ல முடியாது, இன்னொருத்தர் வரலான்னு சொல்ல முடியாது. அது நல்ல முக்கியமா தெரியும். இதுல ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் வந்து உடனடியா மறுத்துட்டாரு, அதெல்லாம் அவரை நான் அரசியல் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மறுத்த விஷயம். இந்த இரட்டை தலைமை என்பது ஒருபோதும் இருக்காதுன்னு சேலத்தில் சொல்லிட்டு வந்துட்டு 2வது நாளே தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒற்றை தலைமையை முன்மொழிஞ்சு நம்ம மாதவரமூர்த்தி, அக்னிகிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசி அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே ஜெயக்குமார் வந்து ஒற்றை தலைமை இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த ஒரு முடிவும் முடிந்த முடிவாக இல்லை. அவர் சொல்லுவதை அவரே மீறக்கூடிய சூழல் விரைவில் வரும். அதை நம்ம பேசலாம். அது அந்த இடம் தான். நீங்க யாருக்கு என்ன பவர் இருக்கு, வாரிசுகள் எப்படி முன்னிறுத்தப்படுறாங்கன்னா போஸ்டர் அரசியலை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். யார் படம் போடக்கூடாது, யார் படத்தை போடணும், இது எல்லாமே மறைமுகமாக கொடுக்கப்படுகிற சிக்னல் தான். நம்ம தான் தமிழக அரசியல் போஸ்டரை பார்க்குறோம்ல, யாருக்கு யார் படம் இருக்கும், யாரோட அடுத்த படம் இருக்குன்றது. அதுல திரு மிதுன் அவர்கள் எந்த இடம் இருக்க போறாங்க சொல்லட்டா? மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா 2 பேரும் ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிதுன் பழனிசாமி அவர்களும் பிரதான இடத்தை பிடிப்பாங்க. விரைவில் நம்ம பார்க்கலாம். அதை நோக்கி விரைவில் பார்க்கலாம். போஸ்டர் வந்து விஜயனுக்கு அனுப்பல. அந்த மாதிரி வரலன்னா துரைக்கண்ண அண்ணா என்ன சொல்லுவாரு? அதனால இதெல்லாம் நம்ம கற்பனையில சொல்றதுதான் ஒழிய, நம்ம எப்படின்னா மிதுன் இப்போ நீ ராம்கி சொன்ன மாதிரி தான் விமர்சனங்கள் இருக்குதான்னா இல்லைன்னா கூட விமர்சனங்கள் இருந்தா நல்லதுதான். மிதுன் வந்தாலும் நல்லதுதான், எஸ்பி வேலுமணி பையன் வந்தாலும் நல்லதுதான். நான் அதுதான் சொல்றேன், எல்லாரும் வரட்டும், அடுத்த தலைமுறை வரட்டும். ஆனால் அதிமுக ஒரு ஃப்ரீடம் இருக்குது. பக்கத்துல வச்சுனே எஸ்பி ஐயா சொல்லலாம், எஸ்பி வேலுமணி சொல்லலாம், நாளைக்கு இந்த கட்சியில நானும் தலைவரா வரலாம், நானும் முதலமைச்சரா வரலாம்னு சொல்ல முடியும். இந்த கட்சியில சொல்ல முடியும். மிதுனை பக்கத்துல வச்சுனே கூட சொல்ல முடியும். சிவி சண்முகம் கூட சொல்ல முடியும். ஆனால் மற்ற கட்சியில அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்றதுதான் முக்கியம். பேசலாம். நம்ம விதியின் அடிப்படையில் 10 மாவட்ட செயல் முன்மொழிந்து 10 மாவட்ட செயல் வழிமொழிந்து 5 ஆண்டுகள் தலைமை கழக பொறுப்பிலே இருப்பவர் தான் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எப்படி அடிப்படை உறுப்பினர் பிரியன்? அப்படி ஒரு சூழல் திரு மிதுன் அவர்களை நமக்கு தெரியல. அப்படி ஒரு முயற்சி நடக்குதுன்னா அப்படி என்ன சூழல் அதிமுகக்குள்ள உருவாயிருக்கு? திரு பழனிசாமி ஏன் அந்த முடிவை எடுக்கிறாங்க? இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வந்து அதை அந்த முயற்சியை வந்து வேகப்படுத்துது. ஆக்சுவலாக அவருக்கு பழனிசாமிக்கு இந்த ஐடியா ஏற்கனவே இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் வந்து பல்வேறு வேலைகளில் வந்து மிதுன் அவர் ஈடுபடுத்தினார். கட்சி வேலைகளில் அவர் ஒரு கட்டத்தில் கொண்டு வரணும்னு நினைத்தார். ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கான அவசியம் வந்து அவசியம் வந்திருக்கு. ஆக்சுவலாக விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தது இளைஞர்களுடைய ஆதரவுனால வந்திருக்கு. அதிமுக கட்சியில் வந்து இப்போது 2007-8க்கு அப்புறம் இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை ஜெயலலிதா தோற்றுவிச்சதுக்கப்புறம் இளைஞர்களை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நடந்தது. அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய ஆவரேஜ் வயசு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 55 இருக்கலாம்னு என்னுடைய கருத்து. தொண்டர்களுடைய வயசு அவங்களாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஃபாலோயரில் அவங்க இருக்காங்க. இப்போ இளைய ரத்தத்தை அங்கே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற போது நீங்கள் விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலம் வந்து இளைஞர்கள் காலமாக இருக்குது. அது ஏற்கனவே வந்து உதயை வந்து இறக்கி விட்டாங்க திமுகவில். அண்ணாமலை வேற உள்ள வரார், 42 வயசு அவருக்கு. அதுக்கடுத்து விஜய் அவர் ஒரு 52-55 வயசு. உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரே வயசு. இப்போ மிதுன் வரார். மிதுனோட வயசு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ மிதுன் வரார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் அதிமுகவும் ஒரு கட்சியாக இருக்கணும்னா ஒரு இளைய முகம் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து தலைமை பொறுப்பில் இப்போ இருக்கிறவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. கேபி முனுசாமி எதுக்கு வந்து அதை அந்த நிர்வாகிகள் பேசினதை வந்து வழிமொழியிற மாதிரி பேசுகிறார்? ஏன் பேசுகிறார்? பேச வேண்டிய காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நீங்கள் வந்து மறுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருல்ல, ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ ஏற்கனவே அது திரு மிதுன் அவர்களாக தான் இருக்கணுமா? அதிமுகவில் இருக்கிற வேறு இளைஞர் முகத்தை அங்க பொசிஷன் பண்ணக்கூடாது. இதே நம்ம அப்படியே கேட்கலாமே, ஏன் வந்து அது உதயநிதியா மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் வந்து இன்னொருத்தரா இருக்கக்கூடாது? அது எல்லாருக்கும் தானே சார், அதே விமர்சனத்தை தான் வைக்கிறோம். ஒரு தலைவர் அவருடைய பையனை தான் சார் ப்ரமோட் பண்ண விரும்புவாரு. அது இயல்பான விஷயம் சார். நான் வந்து அதில் வந்து எந்த தவறும் பார்க்கல. நாளைக்கு மிதுனை வந்து கட்சி ஏற்றுனதுன்னா நான் வந்து ஓகே, நான் நம்ம அந்த உண்மை விமர்சனமே பண்ண முடியாது. அது பண்ணவே முடியாது. உட்கட்சி உதயநிதியை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது, கட்சி ஏற்றுக்குது. ஆனா அதுல ஒரு சிக்கல், இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் மீது திரு ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன விமர்சனம்? நீங்க வந்து நீண்ட கால இலக்கோடு களமாடணும் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லி வந்தாங்க? மன்னராட்சி
மன்னராட்சி அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க. ஏன் வந்து பெரிய இளைய தலைமுறை வெளியில போகுதுன்னா இங்க எல்லாமே எக்ஸிஸ்டிங் செட்டப்ல வாரிசுகள் அவங்களுக்கு கீழே வாரிசு இப்படிதான் இருக்குன்ற அதிருப்தியில தான் வெளில போயிருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வாரிசையே முன்னிறுத்தி இளைஞர்களை கூட்டு வர ஸ்ட்ராட்டஜி கரெக்டான்ற. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற கட்சிகள் எடுங்க சார், அகிலேஷ் யாதவ்லேருந்து தேஜஸ்வரியிலேருந்து எடுங்க, சுப்ரியா சூலேலேருந்து எடுங்க, நீங்க உத்தவ் தாக்கரேலேருந்து எடுங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கிற விஷயமா? தமிழ்நாட்டிலே கூட சொல்லலாம், சொன்னால் சில பேர் கோச்சிப்பாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வாரிசுகள் இங்கே இருக்காங்கன்ட்டு. சார் சொன்னார், முதல்ல ஒரு பேர்லாம் சொன்னார், வாசனை சொன்னார், அப்புறம் அன்புமணி இருக்கார், பல பேர் இருக்காங்க இப்படி. அப்போது இவர் ப்ராபபிளி அவர் நினச்சிருக்கலாம் ஒரு இளைஞனை கொண்டாடணும், தலைவரோட பையனாக இருந்தால் அது இப்போது மிதுனுக்கு வந்து கட்சியில் வந்து ஒரு மரியாதை இருக்குது சார். அவர் வந்து எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருப்பார், ஏற்கனவே எல்லா முக்கியமான ஆட்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். அவருக்குன்னு ஒரு ஆதரவை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பார். கீழ் லெவலில், ஒன்றிய லெவலில் கூட அவர் பேசியிருப்பார், எல்லாத்தையும் பேசுவார். அப்போ அவரை நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா எதிர்ப்புகள் இருக்காது. ஏன்னா எதிர்ப்புகள் இருக்காது. அவர் வந்து இப்போ நிர்வாகிகள் மூலமாக பேச வைக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து பல மாவட்டங்களில் பேசுவாங்க. பேசும்போது சைட் பை சைடு ஒர்க் பண்ணுவாங்க. மிதுன் கொண்ட ஐடியா இருக்கு. மிதுன் வந்தாருன்னா தலைவரோட பையன் அவருக்கு முதல்ல இளைஞரணி தான் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற அந்த போஸ்டர்ல வந்து இடம்பெற முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அப்போ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுமணியும் பழனிசாமி ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறாங்கன்னா படம் வந்து வேலுமணிக்கு ஈக்குவலா வந்து மிதுனோட படமும் அங்க வரும். அப்படி அந்த மாதிரி நிலைமை வரும். அதெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்ல வந்து இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க கட்சியை வந்து ஒரு இளைஞர்கிட்ட கொடுக்கணும்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா, இளைஞர்களை கொண்டு வரணும்னு தீர்மானிச்சீங்கன்னா, அதுக்கு தலைமை பொறுப்புல என்னுடைய பையன் வந்தா பெட்டர், அவரை நான் தயார் பண்றேன் அப்படின்ற ஒரு அந்த அறிகுறி தான் வந்து நேற்று காஞ்சிபுரத்தில் அதை நோக்கி தான் நகருது சார். 3 வருஷத்துக்கு அந்த ஆங்கிள் வந்து அவர் சொல்றது கரெக்ட். அது யாரா இருந்தாலும் இளைஞர்கள் வந்தா நல்லது. அதுல தலைமை வரும்போது விமர்சனம் வரும். ஆனா அது கடும் போட்டியை கொடுக்கும் எதிர்கட்சிக்குன்றது உண்மைதான். ஆனா என்னன்னா அதிமுகல இந்த பரீட்சை ஏற்கனவே நடந்துக்குது. 2019 நடந்துச்சு. என்னது? ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் முதல் கையெழுத்து. சரி, ஒருங்கிணைப்பாளர் பையன் எம்பி ரவீந்திரநாத். அப்ப கொண்டு வந்தாங்கல்ல, கொடுத்தாங்கல்ல. அன்னைக்கு சிவி சண்முகம் விமர்சனம் பண்ணாரா? இல்ல சார், நான் திரும்ப நான் சொல்றது ஜெயக்குமார் அவர்களோட பையன் வந்ததோ கட்சி தலைவர் சொல்றேன் சார். இல்ல நான் கட்சி தலைவர் இல்ல, நான் அந்த இடம் தான் நான் சொல்லுது. இப்ப அந்த போஸ்டர் படம் இருக்குல்ல, நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க, அங்க வந்து ரவீந்திரநாத் வந்து அந்த போஸ்டர்ல எங்கேயுமே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. பிரியன் சொல்றது இப்ப திரு இபிஎஸ் அவங்க வந்தாங்கன்னா மிதுன் எங்க இருக்க போறாங்க உதாரணம் கொண்டு வரது மெயினா, போஸ்டர்ல போடுறது மெயினா சார்? அதான் கொண்டு வரதா விமர்சனம். இல்ல அததான் சொல்றேன் நானு. ஓபிஎஸ் பையனை கொண்டு வந்தார்ல, அது சரிதான். நான் தவறு கிடையாது, அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வருது. ஆனா தலைமை பதவியில இருக்கிறவரு தன்னுடைய மகனை கொண்டு வந்தாருன்ற கடந்த காலத்துல. ஆனா அன்னைக்கு இந்த விமர்சனங்கள் இல்ல. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு வில்சன். நீங்க அந்த வித்தியாசத்தை நீங்க உணரணும். இல்ல சார், இரட்டை தலைமை இருந்தது. அன்னைக்கு மிதுன் வந்தா சரின்றீங்க. இன்னைக்கு ஒரே வில்சன், நீங்க ஒரே இடம் நம்ம வாரிசே வேண்டாம்லாம் சொல்லல. நம்ம யாரும் வந்து ஜெயவர்தனேவை கையை காமிச்சு பேசல. நான் சொல்றேன் சார், நான் அந்த இடம் தான் கேக்குறேன். பவர் சென்டர்ன்றத பேசுறோம். பவர் சென்டர்ன்றத பத்தி பேசுறோம். வெளிப்படையா தான் சார் பவர். அது ஓபிஎஸ் தான் பவர். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிரியன், ரவீந்திரநாத் வந்து மிதுன் செய்யற மாதிரி வேலை எதுவுமே செய்யல. அவர் மாவட்ட போல அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் இன்னைக்கு செய்யற எல்லா வேலையும் செய்யல சொல்ல முடியாது. எல்லா வேலையும் செய்யறாரு. எல்லாமே நம்ம வில்சன், இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை நாகரிகம் கருதி ஒரு எல்லை அதுக்குள்ள இருந்து பேசுறோம். பட் நம்மளை காட்டிலும் பார்வையாளர்கள் எல்லாமே தெரியும், கட்சிக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும், நிர்வாகிகளுக்கு எல்லாமே தெரியும். அதை வச்சு பேசுவோன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை காலமெல்லாம் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் விமர்சித்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாணியில் எடப்பாடி பழனிசாமியும் வாரிசு அரசியலை கொண்டு வர முயற்சிக்கிறார், நாடகம் ஆடுகிறார், குடும்ப அரசியல் அங்கு தலை தூக்குகிறது சிவி சண்முகம் குற்றச்சாட்டு. அப்போ இந்த வாரிசு அரசியல் கொண்டு வரணுங்கிற எண்ணம் எப்படி உருவானதுன்னா, திமுக ஆதரவோடு முதலமைச்சராக கூட நாம் வரலாம் என்கிற நிலைப்பாடு எடுத்தாங்கல்ல. ஓகே, அப்ப அந்த வரிசையில தான் திமுக பாணியில நாமும் நம்ம பையனை கொண்டு வந்து நம்ம அரசியல்ல முன்னிலைப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நியூ நார்மல், நம்ம பழைய ஸ்டைல பேசிட்டு இருக்கோம். அந்த போஸ்டர்ல யார் அடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சி வந்து போஸ்டர்ல யாருமே எல்லாம் விஜய் முகத்தை மட்டும் வச்சு வந்துட்டாங்க.
இந்த தொகுதியில யார் மாவட்ட செயலர் எம்எல்ஏ கூட சார் நான் அதுதான் சொல்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்க கவுண்டர் பண்றதுக்கு நீங்க திரும்ப வந்து அவங்க சொல்ற மன்னராட்சிக்குள்ள வரீங்களான்னு கேட்கல. மன்னராட்சி இல்ல, இப்ப நீங்க வந்து சொல்றீங்களா, நான் சொல்றது அவங்க வைத்த விமர்சனம், யார் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அது நிச்சயமா விமர்சனம் வரதான் செய்யும். இன்னைக்கு கட்சியை காப்பாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப காக்கும்போது ஒரு முகம் வரணும். அப்ப அந்த முகம் அது வந்து வேற ஏதோ ஒரு முகமா இருந்து நீங்க ஒண்ணு இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, மிதுன் பழனிசாமி யாருக்கு மாற்றா வரப்போகிறார் அப்படின்னு ஏற்கனவே ராஜ் சத்யன் இருந்தார் ஐடி விங்ல. அவர் ஒன்றும் செயல்படல. அவர் நடுவில் அவர் கூட பேசினாரு, எங்களுக்கு இளைஞர்களுக்கு வழி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ ஐடி விங்குக்கு தான் அவர் கொண்டு வருவாங்க. நீங்க இளைஞர் நீங்கிற கான்செப்ட்லாம் போயிடுச்சு. இளைஞர் நீங்க ஒன்றும் பெரிய இன்னைக்கு ஐடி விங்கை யார் நடத்துறது? இன்னைக்கு அந்த இடம் தான் ஒரு வெற்றிடமா இருக்குது. அதுல யாரு வந்து போக்கஸ் பண்ணி இருக்கு பண்ண வரவங்களோ. இன்னைக்கும் திமுக ஐடி விங் நல்லா ஒரு ஆக்டிவா இருக்கு. ஆனா ஐடி விங்கிற முகமா யாரு வெளிப்படையா தெரியுது நமக்கு யாருமே தெரியாது. அங்க பின்னணியில நிறைய பேர் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்காங்க. சோ அது மாதிரி அண்ணா திமுக ஒரு ஐடி விங்கை ஒரு முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு முகம் தேவைப்படுகிற அந்த இடத்தை இவர் ஃபிட் ஆவார் நான் நினைக்கிறேன். சோ அங்கதான் கொண்டு போவாங்க. நீங்க போஸ்டர்ல அடிக்கிறது வேலுமணி இன்னைக்கு எம்எல்ஏ தான், அவர் ஒன்னும் மாவட்டத்தில் இருக்காருன்னு தெரியல. ரெண்டாவது எல்லாமே வந்து ஐடி விங்குக்கு அது விர்ச்சுவல் வாரியர், சோசியல் மீடியான்றது ஒரு கணினி உலகம், மாய உலகம். இல்ல இன்னைக்கு நான் அதுக்கு வந்து ஒரு முகங்கள் தேவை கிடையாது. இப்போ தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, முகமறியாத சாமானியர்களை கொண்டு கருத்துக்களை பரப்புவது. அதுக்கு ஒரு பெரிய முகம், பிராண்ட் அம்பாசிடர் வேணுமா என்ன ஐடி விங்குக்கு? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட். கிராமப்புற வாக்காளர்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான வாக்காளர்கள். அவர்களை போய் ரீச் பண்றதுக்கு கூடுதல் தலைவர்களா வேணும். நீங்க சொல்ற இந்த செட்டப், இந்த பழைய செட்டப்பையும் ஒதுக்கி விடாமல் அதை அந்த ட்ரெடிஷனலையும் கண்டினியூ பண்ணணும். அதே நேரத்தில் புதிய மாற்றங்களுக்கு தயாராகணும். அப்படி புதிய நம்பிக்கை ராஜ் சத்யன் மீது இல்லாத நம்பிக்கை இவருக்கு வரும் நான் நினைக்கிறேன். சோ அதனால அவர் இவரை செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படி நான் நினைக்கிறேன். ஒரு இடைவேளை எடுத்து நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கிளியர் பாத்து கிடையாது. அதுல வந்து ஃபேமஸ் முகம் வந்தாதான் அதையும் கட்டுப்படுத்த முடியும். ஒரு டிஆர்பி ராஜா மாதிரியோ இல்ல பிடிஆர் தியாகராஜ மாதிரியோ இல்ல சார். அதுக்கு பாப்புலர் முகம் தேவையில்லை, ஆளுமை மிக்க முகம் போதும். கண்ட்ரோல் பண்ற முகம் வேணும். நிறைவு சுற்று வாரிசு அரசியல் விமர்சனம் அதிமுகவில் இது எதை நோக்கி போகும்னு சுருக்கமா எல்லாரும் சம பண்ணும். சொல்லிடுறேன். முதல்ல மிதுனை கொண்டு வர்றதா, மாப்பிள்ளையை கொண்டு வர்றதா, யாரை கொண்டு வர்றது பின்னாடி இருக்கட்டும். முதல்ல கட்சியை காப்பாற்றுகிற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கணும். சிபி சொன்ன மாதிரி பொதுக்குழு கூட அப்புறம் கூட்டிக்கலாம், டிசம்பர் வரைக்கும் இருக்கு. செயற்குழுவை கூட்டி விவாதியுங்கள். கட்சியில இருந்து மூத்தவர்கள் போறாங்க. நடிகை கௌதமி கூட எடப்பாடியார் மீது நம்பிக்கை இழந்து இன்னைக்கு போயிட்டாங்க. இந்த நிலை கூடாது. நிர்வாகிகள் பல பேர் போறான், தாவேகாவா புதிய அதிமுகன்னு பேசுறாங்க. அந்த நிலையை மாற்றுவதற்கு எடப்பாடி முன்வரணுங்கிறது. இது எதை நோக்கி எப்படி போகுன்றது இல்ல. இப்போ நீங்க அதை வாரிசு அரசியல் நம்ம குறுகிய வட்டத்தில் பார்க்காம அடுத்த தலைமுறைக்கு அதிமுக தன்னுடைய கட்சியை கொண்டு சேர்க்கவில்லைன்ற ஒரு குறை இருக்குது. அந்த குறையை இது நிவர்த்தி செய்யும். அது ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம், அது நல்லதுதான். ஆனால் துரோக அரசியலால வரக்கூடிய இடைத்தேர்தலை அதிமுக சந்திக்கிற திராணியோட இருக்கணும். பெரிய இல்லை, அதாவது வந்து மிதுனை நீங்கள் வந்து இப்போ வந்து இன்டைரக்டாக வந்து ஒரு பவர் சென்டர் இருக்கார், திரைமுறையில் ஒரு பவர் சென்டர் இருக்கார். அவருக்கு நீங்கள் வெளியில் எந்த பதவி கொடுத்தாலும் சரி, சாதாரண சின்ன ஒரு கிளைக்கழக செயலாளர் பதவி கொடுத்தாலும் சரி, அவர் வெளிப்படையாக வந்து செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ அவர் தான் ஒரு இன்னொரு பவர் சென்டராக உருவாவார். அடுத்த கட்டத்துக்கு அவர் போவார். இன்றைக்கி இருக்கிற சூழலில் அவர் கொண்டு வரது வந்து அந்த கட்சியை வந்து இளைஞர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரேன்னு சொல்லலாம். ஆனால் அது வாரிசு அரசியல் என்ற ஒரு பேச்சு கண்டிப்பாக பேசப்படும் என்றது கருத்து. அரசியலில் கடைசி பக்கம் எதுவும் இல்லை. அதனால் அதிமுக மீண்டதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும். திமுக சாத்தியம் இல்லாத விஷயங்களை தடாரடியாக செய்வாங்க. அது ஒரே நாள் 4 பக்கம் அறிக்கை 25 மாவட்ட செயலரை வந்து நீக்கினார். ஸோ அது மாதிரி இது போன்ற தடாரடி மாற்றங்களுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக தான் பார்க்குறேன். இது எந்த அளவு கை கொடுக்குங்கிறத நம்ம வந்து வெயிட் அண்ட் சி பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு